ஹை ஸ்டூடெண்ட்ஸ், கேட்டில் வந்து 2 பேப்பர் எழுதுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் சம் ரீசன்ஸ். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில பிஎஸ்சிஸ்க்கு போகணும்னு சொன்னாக்கா, ஈவன் தோ உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஒன்றா இருக்கும், நீங்கள் பேப்பர் கேட்டில் எழுதக்கூடிய பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னாக்கா, தே யூஸ் டு ரெக்ரூட் தி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பேப்பர் எடுத்தால் பெட்டரா, அதே மாதிரி வித்தவுட் எனி மச் ப்ரிப்பரேஷன் நீங்கள் போய் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இன்கேஸ் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸி இன்ஜினியரிங் சயின்ஸுங்கிற ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சப்ஜெக்ட்ஸ் எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா மெக்கானிக்கல் சிலபஸில் வரக்கூடிய டைட்டிலே வந்து இன்ஜினியரிங் சயின்ஸ்லேயே வந்துடும். இட்ஸ் மோர் தென் தட் மெக்கானிக்கல் சிலபஸ் ஒரு வாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட இன்ஜினியரிங் சயின்ஸில் ஒரு லெஸ் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ்லேயே நீங்கள் கவர் பண்ண முடியும். இன்ஜினியரிங் சயின்ஸில் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் சயின்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி ஒரு 15 மார்க்ஸ் இருக்குது. பட் அதை தவிர ஒரு ஆப்ஷனல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மல், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ். இதில் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஆனால் ஆவரேஜாக உங்களுக்கு 35 மார்க்ஸ் இன் ஒன் பேப்பர், அனதர் 35 மார்க்ஸ் இன் அனதர் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி வரும். டோட்டலாக 70 மார்க்ஸ் வில் பி கவர்டு. அப்போ டோட்டலாக ஒரு 9-10 சப்ஜெக்ட்ஸ் மெக்கானிக்கல் இருக்குன்னா, அதில் ஒரு 2 டைட்டில் மட்டுமே வச்சுட்டு எக்ஸி பேப்பரை நீங்கள் எக்ஸலண்ட்டாக எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மோர் இன் திஸ் எக்ஸி பேப்பர். மெக்கானிக்கல் இதை தவிர, எக்ஸி தவிர இன்னும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பேப்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் மெக்கானிக்கல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லேயே கவர் ஆயிருது. மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தான் வாஸ்ட் சிலபஸ் கவர் ஆயிருக்கும். இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்து எம்இஎம்டெக் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் ஆர் மெக்கட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் தாராளமாக வந்து இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிஐ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமை நீங்கள் சூஸ் பண்ணி எழுத முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச். சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எது மாதிரி செகண்டரி பேப்பராக சூஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேப்பர் ஆப்ஷன்ஸ் கீழே செகண்டரி பேப்பராக அவங்க மெயினாக சூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது எகெயின் மெக்கானிக்கல் மாதிரி எக்ஸி பேப்பர் தான். ஸோ ஏன்னா அவங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஒரு டைட்டில் இருக்குது, அலாங் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இந்த 2 டைட்டில் நீங்கள் கவரேஜ் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் காமனாக 15 மார்க்ஸ்க்கு இருக்குது, ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் எபிலிட்டி 15 மார்க்ஸ். ஸோ ஆல் டுகெதர் உங்களுக்கு 100 மார்க்ஸ் உங்களுக்கு கவரேஜ் கிடைச்சிடும். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது பெட்டரான ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோமெட்ரிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஜியோமெட்ரிக்ஸ் படிக்கணும் விருப்பப்பட்டாலோ, இல்லை என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு பேப்பர் இருக்குது, ஸோ என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கணும் பிஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பேப்பர் நீங்கள் போகலாம். ஸோ எப்படி நான் மெக்கானிக்கலுக்கு நான் ப்ரொடக்ஷனை வந்து ஆப்ஷனாக சொன்னோம் எக்ஸி தவிர, ஸோ அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் ஜியோமெட்ரிக் இன்ஜினியரிங் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோ. ஸோ எலக்ட்ரிக்கல் டபிள்இ ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடியது இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேப்பர் எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் நீங்கள் வந்து இசி பேப்பர் போகலாம், இல்லை வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் போகலாம், ஐஎன் ஸ்ட்ரீம். ஸோ இது எதுக்கு சார்னா, ஒரு சில பிஎஸ்யூஸ் வந்து நீங்கள் டபிள்யூ இருந்தால் கூட நீங்கள் இசி பேப்பர் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், பிஎஸ்யூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஆர்ஓவில் கூட வந்து எலக்ட்ரிக்கல்னு ஒரு பேப்பர் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிஷனல் பேப்பர் எடுத்து எழுதணும்னா நீங்கள் மெயினாக நீங்கள் போக வேண்டியது இசி பேப்பர், டபிள்யூ ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்ட்ரீம், ஐஎன் ஸ்ட்ரீம் நீங்கள் போகலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஐஎன் சம்மந்தமான ஜாப் தேட போகிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தமாக அப்படின்னாலும் நீங்கள் போகலாம். இதில் முக்கியமாக எலக்ட்ரிக்கல், இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். நீங்கள் மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அனலாக், டிஜிட்டல், கண்ட்ரோல், சிக்னல்ஸ், நெட்வொர்க்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஈவன் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டிஜிட்டல் வந்து உங்களுக்கு 3-5 மார்க்ஸ் தான் வந்து டிஜிட்டலில் கேட்பாங்க இன்கேஸ் எலக்ட்ரிக்கல் பேப்பராக இருந்தால். பட் இசியில் வந்து 9-10 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தாராளமாக இசி அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேப்பர் நீங்க எடுத்து எழுதலாம். ஸோ அதுல பெட்டரான மார்க் வந்திருந்தா கூட நீங்க பிஜியோ இல்லை ஜாபுக்கோ நீங்க அப்ரோச் பண்றதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேப்பர் சார் எடுத்து எழுதுனா, டெஃபினட்டாக இசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100% டபிள்யூ சைடு வர மாட்டாங்க. ஏன்னா வந்து பவர் சிஸ்டம், பாலிடானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்னு வாஸ்ட் சிலபஸ் பார்த்துட்டு நீங்கள் பயப்படுவாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வந்து போக வேண்டிய ஸ்ட்ரீம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன். எகெயின் இசி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எழுதலாம், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இசி எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர வந்து இந்த 3 ஸ்ட்ரீமுமே டபிள்யூ, இசி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3க்குமே டிஏங்கிற ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஆப்ஷனலாக செகண்டரி பேப்பர் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில்
லெவலில் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா அதுக்காக WEC விட்டுட்டு எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. மேபி செகண்டரி பேப்பரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா WEC இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வச்சுட்டே நீங்கள் டேட்டா சயின்ஸ் போகலாமே தவிர நீங்கள் வந்து அதுக்காக டேட்டா சயின்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இன்கேஸ் டேட்டா சயின்ஸ் வில்லிங் இருந்தால் பண்ணலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் காமன் சப்ஜெக்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருந்தால் ஈஸியாக இருந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் செகண்டரி பேப்பர் எடுத்து எழுதலாம். ஸோ தட் வந்து அந்த பேப்பரில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மூலியமாக PSCs போகலாம், மேபி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் CS ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. CS ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பேப்பர் எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி பேப்பராக அவங்களுக்கு இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கக்கூடிய லாஸ்ட் இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா DA டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இந்த டாபிக்ஸ்ல இருந்து நீங்கள் வந்து கோத்ரோ பண்ணி பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு DBMSங்கிற ஒரு டைட்டில் வந்து 2 பேப்பருக்குமே இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் போத் CS அண்ட் DAக்கு இருக்குது. ஸோ தட் 2 பேப்பருக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அலாங் வித் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் வெர்பல் எபிலிட்டியோட நீங்கள் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 40-50 மார்க்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் DAவாக இருந்தீங்கன்னா CS எடுக்கலாம். அதே மாதிரி CS இருந்தால் DA எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி PSUs வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வந்து DA வந்து ரெக்ரூட் பண்ணுறதில்ல. இன்கேஸ் வந்து நீங்கள் CS பேப்பர் எழுதியிருக்கிற பட்சத்தில் DA ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் தோ UG வந்து DA டேட்டா சயின்ஸில் நீங்கள் பண்ணியிருந்தா கூட அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ DA வந்து கம்பல்சரி CS பேப்பரை செகண்டரி பேப்பரை எடுத்து எழுதலாம். அதே மாதிரி CS ஸ்டூடெண்ட்ஸு DA பேப்பர் எடுத்து எழுதலாம். ஸோ இன்கேஸ் அதில் பெட்டரான ஸ்கோர் கிடைச்சிருந்தாலும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ இன்கேஸ் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்ட்ரீம் எடுத்து எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் சயின்ஸுங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ லைஃப் சயின்ஸில் வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியான பேப்பர் சிமிலர் டு எக்ஸி பேப்பர். இங்கே வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸல் இன் தி சென்ஸ் லைஃப் சயின்ஸ் உடைய மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தாலோ இல்லை மார்க் கம்மியாகணும்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸில் லேகாக இருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் போக வேண்டிய ஒரு ஸ்ட்ரீம் வந்து எக்ஸல் அப்படிங்கிற பேப்பர். எக்ஸல்ல வந்து லைஃப் சயின்ஸ், அதில் மேக்ஸ் கிடையாது. அதுதான் ஒரு பியூட்டி ஆஃப் திஸ் பர்டிகுலர். ஏன்னா பயோடெக்னாலஜி சிலபஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் சயின்ஸ் தான் எழுதிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நியர்பை பயோடெக்னாலஜி சிலபஸ் வந்து எழுதலாம். பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் சயின்ஸ் எடுத்து எழுதுனீங்கன்னா பயோடெக்னாலஜியில் என்ன படிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 2 டைட்டில் வந்து நீங்கள் அடிஷனலாக ஆஸ் அ கம்பல்சரி பேப்பரை விட்டுட்டு அடுத்தது ஆப்ஷனல் பேப்பரில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதில் 35 மார்க்ஸ் கேட்பாங்க. மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான டைட்டில்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸில் மேக்ஸ் வரதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வருது. ஸோ தட் நீங்கள் இந்த 3 டைட்டில் வச்சு வித்தவுட் மேக்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் எக்ஸல் எடுக்கலாம். லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்கேஸ் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னு சொன்னாக்கா பயோடெக்னாலஜி எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேப்பர் எடுத்து எழுதலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேப்பர் நீங்கள் எடுத்து எழுத முடியும். இந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங் தவிர எக்ஸி பேப்பர் உங்களுக்கு ஆப்ஷனலாக செகண்டரி பேப்பர் இருக்குது. ஸோ எக்ஸிங்கிறது உங்களுக்கு தெரியும், கம்பல்சரி பேப்பர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஃபாலோடு பை 2 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து தெர்மல் அண்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இந்த டைட்டில் நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணலாம். ஒய் பிகாஸ் நீங்கள் வந்து கெமிக்கல்லையும் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இதிலிருந்து 35 மார்க்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதர் டைட்டில் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இன்கேஸ் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் MEM டெக்கோ இல்லை ஜாப் ரிலேட்டடாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஆர் மேபி எக்ஸி பேப்பர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் இது பார்க்குறது பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக வந்து என்ன பேப்பர் எடுத்து எழுதலாம்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக செகண்டரி பேப்பராக பயோடெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, பட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பட் பயோடெக்னாலஜி எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியாக இருக்கும். உங்களுக்கு பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு சிலபஸ் கோயின்சைடாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ பயோமெடிக்கலில் படிக்கக்கூடிய அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், சிக்னல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பயோமெடிக்கலுக்கு இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னு சொன்னாக்கோ இல்லை இப்போ வந்து ஃபர்தராக PSUs வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ரெக்ரூட் பண்ணுற இடத்துல நீங்கள் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட் செகண்டரி பேப்பர் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்.
மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட் செகண்டரி பேப்பர் இஸ் எக்ஸி பேப்பர். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேப்பர் எக்ஸி பேப்பர், வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி டபிள்யூஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஇ, அதர்வைஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் சொல்லலாம். இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ரெக்கமெண்டட் செகண்டரி பேப்பர்னு பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேப்பர் செகண்டரி பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஇ சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கெமிக்கல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸி பேப்பர். அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேப்பர் பார்த்தீங்கன்னா எக்ஸல் லைஃப் சயின்ஸுங்கிற பேப்பர் நீங்கள் எடுத்து எழுதலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட் செகண்டரி பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஏன்னு சொல்லலாம், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் டிஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ரெக்கமெண்டட் பேப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்டரி பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வித்தவுட் மச் ப்ரிப்பரேஷன் சேம் ஆஸ் இட் இஸ் பிரைமரி பேப்பர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பேப்பருங்கிறதுனால டெஃபினட்டாக உங்களோட ட்ரை பண்ணலாம். ஸோ ஒய் பிகாஸ் நீங்கள் 2 பேப்பர் எழுதுறதுனால ஃபியூச்சரில் உங்களோட கெரியர் ஆப்ஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பெட்டர் ரேங்க், பெட்டர் மார்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.